வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்க ஒரு லெட்டர் ஒன்று வருது. கார்த்திக் தான் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாரு. லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க, அது வந்துப்பா மாறனை ரிமாண்டில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் விசாரணைக்காக வாங்கியிருக்காங்க, மறுநாள் ஒரு நாள் ஜெயிலில் இருக்கணும்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுமே வள்ளி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக, மாறன் இது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ரூமுக்கு போயிட்டு ஒரு நாள் இருக்கிறதுக்கு எந்த ஷர்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த வீரா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஜெயிலில் இருக்கணும்னா அவங்களாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் போட்டுட்டு போகணும், அதான் என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வீராவுக்கு கோவம் வருது. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? இங்கே பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு, விசாரணையில் நீ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. மாறன் ஏய் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான், அடிச்சோன்னு வச்சுக்கோ அப்படின்னு மாறனை அடிக்கிறதுக்காக போக, உடனே மாறன் ஏய் என்ன நீ அடிக்கலாம் வர அப்படின்னு சொல்ல, பின்ன உன்னை அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடானா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, எல்லார் பற்றியும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாறன் யோசிக்கிறாரு, என்ன இவ நம்மக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போக போகிறா, அப்புறம் எதுக்காக இவ்வளோ அக்கறையாக இருக்கா? நான் அந்தளவுக்கு கோவப்பட்டும் இவ நம்ம மேலே அக்கறையாக இருக்காளே, என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.